தஞ்சாவூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலையின் பின்னணி என்ன? தஞ்சாவூர் அருகே பள்ளி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் அம்சவள்ளி. 72 வயதான அம்சவள்ளிக்கு திருமணமாகி 4 பிள்ளைகள் இருக்கின்றனர். கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட்ட நிலையில் தனியாக வசித்து வந்தார். அம்சவள்ளி தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக அதே பகுதியில் கீரை வியாபாரம் செய்து வந்தார். இந்த நிலையில்தான் விடுந்து நீண்ட நேரமாகியும் மூதாட்டி அம்சவள்ளி வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதனால் அருகே வசிக்கும் அவருடைய மருமகள் அம்சவள்ளியின் வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்திருக்கிறார். அப்போதுதான் மண்வெட்டியால் தலையில் வெட்டப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் அம்சவள்ளி இறந்து கிடப்பதை பார்த்து அவருடைய மருமகள் அதிர்ந்து போயிருக்கிறார். அம்சவள்ளியின் நிலையை பார்த்து பதறிப்போன அவருடைய மருமகள் உடனடியாக அனைவருக்கும் தகவல் தெரிவிக்க அந்த இடமே பரபரப்பாகிவிட்டது. இந்த கொலை தொடர்பாக தகவல் அறிந்த தஞ்சாவூர் கிழக்கு போலீசார் விரைந்து வந்து விசாரணையை தொடங்கினர். அம்சவள்ளியின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். கொலை செய்ய பயன்படுத்திய மண்வெட்டியை கைப்பற்றிய போலீசார் அதில் இருக்கும் கைரேகை விவரங்களுக்காக காத்திருக்கின்றனர். சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் கொண்டு அங்குள்ள ஆதாரங்களையும் சேகரித்தனர். அம்சவள்ளி வீட்டில் பொருட்கள் சிதறி கிடப்பதால் கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் வந்த நபர்கள் கொலை செய்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அம்சவள்ளி வீட்டின் அருகிலேயே மது பாட்டில்களும் கிடந்ததை போலீசார் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர்.